சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். யோக சக்தி என்பது மனசக்தியை அடக்கக்கூடிய ஆற்றல் யோக சக்தி இருக்கு. மனதின் சக்தியை, இந்த வில் பவர்னு சொல்லல, அந்த பவர் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். கண்ட்ரோல்ல இருக்கும். அது எப்ப யோக சக்தி பெற்றுட்டீங்களோ அப்பயே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதை நம்ம மனம் அதை வாங்கிக்கொள்ளும். வாங்கி சரியான முறையில் அது ஏற்கனவே நம்மளுடைய மனம் சாதாரண நிலையிலே இந்த மாதிரியான மனம் எதை பார்க்கின்றோமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனசுல பதிவாகுது. நல்லதையும் மனம் வாங்கிக்கொள்ளும், அதே நேரத்தில் கெட்டதையும் மனம் வாங்கிக்கும், அசிங்கமான விஷயத்தையும் மனம் என்னன்னு சொன்னா அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மனம். அதாவது இது எப்படி நடைபெறுது அப்படின்னா, ஐம்புலன்கள் மூலமா தான் அது செயல்படுது. இதன் மூலமா தான் இந்த கருத்து பதிவே ஏற்படுவதற்கு உள்ள ஒரு வாய்ப்பு அதுதான். இதை தவிர்த்து எந்த விஷயமும் நமக்கு மனதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5 வயதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்கள் மனம் வாங்கி வைத்திருக்கு. எதுவுமே மறப்பது கிடையாது. சிலருக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்க நினைப்பாங்க ஒரு தற்செயலாக நடப்பதாக நினைப்பாங்க. ஒரு துன்பம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை மனம் பாதிக்குதுன்னா அவங்க நினைப்பாங்க, ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பார்த்தா வாழ்க்கையில அது சம்பந்தம் இருக்கும், எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் அது. இப்ப உதாரணத்துக்கு வாழ்க்கையில எதிர்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்பொழுதே நம்ம அதுக்கான முயற்சியில் இருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில எதிர்காலத்துல நல்லா இருக்க முடியும். இப்போ நாம எதையுமே எதை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியான வாழ்க்கையில எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்ன்றது நிகழ்காலத்தில் நினைக்காம எதிர்காலத்தில் நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏற்கனவே அதாவது இறந்த காலம் முடிஞ்சு போன விஷயத்த அடிப்படையில தான் இப்பொழுது உள்ள வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நல்லவை கெட்டவை வெற்றி தோல்விகளை அடிப்படையில தான் அந்த அனுபவ ரீதியில தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆக நம்ம இப்பயே தயார்படுத்திட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில எதிர்காலத்தில் நம்ம சிறப்பாக வாழ முடியும். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம். சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால்